லெஃப்ட் சைடு தான். காந்நகர் ரூட் வழியாவா? அதான் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் போயிட்டே இருக்கணும். அப்புறம் லெஃப்ட். பழனிக்கிட்டே பார்த்து வரலாமா? ம் ம் இது எதுவும் சொல்லுவாங்களா? அதில் காலைக்கு விடுவீங்களா? காலைக்கு விடுவீங்களான்னு கேளுங்க. போயிட்டு வந்துடும். சொன்னல நினைச்சாரு இன்னும் ஒரு இது ஆ ஆ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்பிளான்டான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி காலையில் நானும் என் ஒய்ஃபும் வந்து சண்டே இன்றைக்கி, ஸோ அதனால் எங்கேயாச்சும் அவுட்டிங் போகலாம் வீக்கெண்ட்ஸ் இல்லையா, ஸோ எங்கேயாச்சும் பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். கொத்தப்பள்ளி ஃபாரஸ்ட்னு ஒரு பிளேஸு இங்கேருந்து பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர் வருது. சரி, கிடைக்காத ஒன் டே தானே லீவு, நம்ம போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதுவும் இல்லாமல் வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தி இன்றைக்கி. என்னடா இவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம எப்படி வரவும் போகிறோம் அவ்வளோ தூரத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். சடனாக பார்த்தா ஒரு இடம், ஒரு வில்லேஜ் செட்டப்பில் ஒரு பிளேஸு. சரி அங்கே போய் பார்க்கலாம், பட் ஆனால் அவங்க ஏதோ சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே வந்தோம். உள்ளே வந்தோன்னே ஒரு தாத்தா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். தாத்தா அவர்கிட்ட கேட்டோம், அந்த மாதிரி தாத்தா இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கலாமாங்கிற மாதிரி. ஆக்சுவலி எங்களுக்கு தெலுங்கு தெரியாது அவ்வளோ, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச தெலுங்குல கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு அவர் வந்து ஓகே அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இடம்லாம் சுற்றி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாளாக, ரொம்ப மாதம் கூட இருக்கலாம் இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து அவ்வளோ நாள் ஆகுது. பட் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வரும்போது அவ்வளோ நல்லா இருக்குது இந்த பிளேஸு. காற்று அவ்வளோ அடிக்குது, எந்த ஃபேன் ஏசி அந்த மாதிரி இது இல்லை, பட் அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது எல்லா பிளேஸும். ஸோ அதனால் உங்களுக்கும் நம்ம காமிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து எல்லா இடத்தையும் நான் மேக்ஸிமம் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேளுங்க. నాకు తెలుగు రాదు, కొంచెం 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 ఏం చెప్తారు తెచ్చుకుంటారు తిన్నికే తినొచ్చినారు. ఎక్కడ పోతున్నారు? ఇక్కడ నేను కన్నా శాంతివనం ఉంది కదా, కన్నా శాంతివనం చేగూరు ఉంది కదా, అక్కడి నుంచి నేను మొదటూరు తీసుకుంటే ఎవరు? తమిళనాడు. ఎట్లా మంచిగా ఉంది, ఎంత మంచిగా ఏసీ వేస్తారు, క్యాన్లు పెడతారు, అది వేస్ట్. గాలి వస్తుందా? పట్టణంలో ఉన్న వాళ్ళకు ఉండమంటే ఉడికి చేస్తారు అందరినీ, అవే రోగాలు. మనకి చెట్టు గాలి పోతానే ఉంటుంది, మనం చెట్లలోనే ఉండాలి. ఇదే బాగుంది, ఏసీ ఫ్యాన్ ఏం లేదు. ఇక మేము శివరాత్రి వెళ్తే ఇంత పూడు కట్టుకొచ్చి బియ్యం పోసి ఉడకబెట్టుకుంటాం, తింటాం, పొద్దుగా ఉండిపోతాం.
ఇప్పుడు ఎండకి ఎందుకు పోతుండ్రు? ఇప్పుడు సండే కదా. అరే ఇయ్యన సరే సినిమా గిన చూసినప్పుడు సినిమా లేదు, సినిమా ఇంట్రెస్ట్ ఇంట్లో టీవీలు ఉంటాయిగా. లేదు, ఇంట్లో టీవీ లేదు, ఓన్లీ మొబైల్ ఉంది. మొబైల్ అవును ఫోన్ దూరం. ఉంది. ఒక్కసారి ఇక్కడ వెళ్ళి ఏమి రౌండ్ పెట్టి వస్తాను. 2 నెలలు పోతారా? ఆ? పోయినప్పుడు 2 నెలలు పోతారా? రెండు రెండు 2 నెలలు పోతారా మీ ఇంటికి పోతే? 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு போவீங்களான்னு கேக்குறாங்க. 1 year once. ఒక్కసారి ఒక్కటే నెల அடுத்த வருஷம் పోయినట్లు ఎక్కడ వచ్చినట్టు ఏదో నేను తాగుతున్న పండి మరి తాగుతున్న పండి తాగండి. తావమ్మా కానీ సింబాల్ ఉందా? సింబాలు ఇక్కడ లేకుంటాయి నాయన. అడిపందులు పుంజలు బొంజలు ఏముంటాయి కానీ కొట్టేసి అదంతా గిట్ల చూస్తే రైలు కట్ట కనబడకుండే. సింబాల్ అన్ని తెలుసు కదా. ఈ సింబాలా అన్ని చూసినాము, చూస్తూ పోతానే ఉంటాయి. சினிமா நினைச்சிட்டாங்க. సింబాల్ கண்ணுக்குட்டி போட்டா బేబీ వస్తుంది కదా, కౌ బేబీ వస్తుంది కదా, తర్వాత మిల్క్ గట్టిగా ఉంది కదా, గట్టిగా మిల్క్ తెలుసా? అది స్వీట్. జరంతనైనా తెలిస్తే ఇది ఇప్పుడు పిల్లలు పెట్టారు కదా, పిల్లలు మస్తు నైట్లకే అది కాదు. అక్కడ చూడు, అది ఉంది కదా. ఓ తర్వాత ఓ దూద్ మిల్క్ వస్తుంది కదా, థిక్ మిల్క్. ఎన్ని వస్తుంది? నువ్వు మంచిగానే చెప్తున్నావు బిడ్డ, నాకే రాక. నాకు కూడా తెలుగు నేర్చుకుంటుండాలి. ఒకటి అబద్ధమైన ఒక నోద్ద కావాలి. నేర్చుకుంటే నీకు ఇన్ని సంపాదించుకొని పోతావు. కొడుకుని ఎత్తుకొని పో మీ అమ్మతాయికి. కొడుకుని సంకలు ఎత్తుకొని పో. நீ பையன் வச்சதுக்கு அப்புறம் நான் தரேன். మాకు ఇంకేం అవసరము? పిల్లలు ఎంతమంది? మీరు ఎంతమంది అన్నదమ్ములు? ఒక బ్రదర్, తమ్ముడు, చెల్లెళ్ళు அது இல்லை சொல்லுங்க. ఏదో வீட்டுல வந்து கண்ணு குட்டி இருக்கு. இன்னும் 3 மாசத்துல வந்து கண்ணு போட்டுருமா அந்த தாத்தா சொன்னாங்க. இந்த மாடா? ஆமா, அது கூட அது இந்த மாடு இருக்குல்ல, அந்த மாடும் வந்து 1 மந்த்ல கண்ணு போடுமா. இது இல்ல இங்க பாரு. புளிய மரம். அந்த பாட்டி இங்கே தானே கொடுத்தாங்க அந்த புளியா. புளி வந்து இவ்வளோ புளி கொடுத்தாங்க. வீட்டில் போய் வச்சுக்கோ, இத்தினோண்டு போட்டினாலே குழம்பு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அந்த பாட்டி. அவங்களுக்கு தெரியும். அந்த பாட்டி சொன்னாங்க இந்த இடம் ஃபுல்லாமே அவங்களுக்கு தான், இந்த இடம் ஃபுல்லாக அவங்களுது. அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிற பிளேஸ் கூட அவங்களுக்கு தான் சொன்னாங்க. இவ்வளோ நேச்சுரலாக இருக்குது இந்த பிளேஸ் ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. அது
ஆனால் நல்லா காற்றடிக்குது. இவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும்போது அந்த வெயில் எஃபெக்டே தெரில. அப்படியே அந்த ஏசி போட்ட மாதிரி ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்றடிக்குது. இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் இங்கே அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு 3 மாடு இருக்குது. இங்கே ஒருத்தனை தனியாக கட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துலலாம் அப்படியே கட்டல் போட்டு படுத்தா ஜம்முன்னு தூங்கலாம். இங்கே பாருங்க. வா, இங்கெல்லாம் நிறைய புலி இருக்குது. புலி எல்லாமே நிறையா வந்திருக்கு ஆக்சுவலி மரத்தில். தண்ணி வருது வயலுக்கு. இந்த இடம் ஃபுல்லாமே அவங்களுக்கு தான். இந்த தண்ணிக்கு தூரம் இது ஃபுல்லாமே அந்த தாத்தா பாட்டிக்கு தான். பாய். போகலாம். அம்மா வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? சாவி போட்டு ஆன் பண்ணு. சாவி தாங்க. ஆக்சிடென்ட் இருக்கு.